வந்து என்னென்னா சாட்டர்டே வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணலாம் தான் இந்த ரீல்ஸ் ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து சாட்டர்டே அன்றைக்கி ஈவினிங் வந்து சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் போயிருந்தோம். ஈவினிங்காக ரொம்ப போனாக்கா அது ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்ட்டு ஒரு 4 o'clock கிளம்பி போயிட்டு வந்துடலான்னு போனோம். ஸோ திங்ஸ்லாம் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டோம். இது வந்து விழுப்புரத்தில் நடந்துச்சு. ஸோ திங்ஸ்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்து கேஷ் பே பண்ணுறதுக்குன்னு தனி கவுண்டர் இருக்குது. ஸோ அதனால் அந்த கவுண்டரில் தான் நின்னோம். ஆக்சுவலாக அந்த கவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா 3 பொருளுக்குள்ளே வந்து வாங்கியிருந்தா அந்த கவுண்டரில் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து வீக்கெண்டு கூட்டமாக இருக்கிற டைமில் வந்து கேஷ் பே பண்ணுறவங்க மட்டும் அங்கே வந்து நின்று வாங்கிக்கலாம். ரொம்ப அதிகமாக திங்ஸ் இருந்தாக்கா அங்கே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம ரெகுலர் கவுண்டரில் தான் வந்து போடணும். இது வந்து ரொம்ப திங்ஸ் நாங்கள் வச்சுருந்த திங்ஸ் அளவுக்கு தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. ரொம்பலாம் நாங்கள் திங்ஸ்லாம் வாங்கலை. ஸோ அதனால் இந்த கவுண்டர்லேயே கேஷ் தான் வச்சுருந்தோன்றதுனால இந்த கவுண்டர்லேயே வந்து நின்றுட்டோம். ஸோ நின்றுட்டு எங்களுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. ஏன்னா கூட்டமாக தான் இருந்துச்சு. சரின்ட்டு நான் வந்து பாப்பா கொஞ்சம் அழுதால. ஸோ அதனால் பேக்கை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லாக் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் நான் வெளில போய் அந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து அந்த ஹேண்ட்பேக் உள்ளே இருந்துச்சு. ஸோ தண்ணி கொடுத்துட்டு வரலான்னு நான் போயிட்டேன். ஒரு க்யூவில் நிற்க சொல்லிட்டு பில்லு போடுறப்ப கட்டப்பை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம், இல்லைனா பேக்கு வேறு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கட்டப்பை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம்னு சொல்லிட்டு இங்கே பெர்மிஷன் வாங்கிட்டு கட்டப்பை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுக்கு போனாக்கா இது வந்து திங்ஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து போய் ரெகுலர் கவுண்டரில் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெகுலர் கவுண்டர்லேயே ஏற்கனவே கூட்டமாக இருக்கா. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருத்த 4000 5000 பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ட்ராலி ஃபுல்லாக ரொம்ப நிரம்பி போய் இருக்கும். 2 ட்ராலி வச்சுருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த கவுண்டருக்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை தாண்டி தான் வந்தது. ஸோ அந்த கவுண்டருக்கு நாங்கள் போனால் கிட்டத்தட்ட இன்னும் 1 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் நின்னா தான் எங்களால் பில்லே போட முடியும். ஸோ அவங்க அந்த கவுண்டரில் போய் பில்லு போட்டுக்கோங்கன்னு இவ்வளோ நேரம் நாங்கள் நின்று வந்தோன்னு கூட டேரெக்டாக அந்த கவுண்டரில் போய் பில் போடல. இவங்க மட்டும் அந்த ட்ராலியை தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்ககிட்ட நல்லா கேட்டுட்டேன். 2 பசங்களை நாங்கள் வச்சுருந்துட்டு இவ்வளோ பேரை தாண்டி வந்திருக்கோம். எங்களை தாண்டி தான் அந்த செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உமன் செக்யூரிட்டி தான் எங்களை தாண்டி தான் அத்தனை வாட்டி கிராஸ் பண்ணி போயிட்டு வந்தாங்க. அத்தனை வாட்டி கிராஸ் பண்ணி போயிட்டு வந்துட்டு கேஷ் மட்டும் பே பண்ணுறோங்கன்னா இங்கே நில்லுங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. வேறு எதுவுமே சொல்ல. அத்தனை வாட்டி பார்த்துட்டு போனப்போ என்னையும் பார்த்தாங்க, என் ஹஸ்பண்டையும் பார்த்தாங்க. அத்தனை வாட்டி கிராஸ் பண்ணி போய் எவ்வளோ பொருள் வச்சுருப்போன்னு தெரியாதா. நாங்கள் வச்சுருந்த அளவுக்கே தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. ஆனால் எங்ககிட்ட மட்டும் வந்து நீங்கள் போய் பொருள் அதிகமாக இருக்குது, நீங்கள் அங்கே போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலியை வேறு அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டேன். ஸோ அவங்ககிட்ட பேசினோம். அவங்க வந்து மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருந்துட்டாங்க. ஸோ நானும் வந்து என்ன சொன்னேன், நான் வந்து மேனேஜர் கிட்ட பேசிக்கிறேன், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேச விரும்பல, நான் மேனேஜரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் மேனேஜரை பார்க்கறதுக்கு நான் மூவ் ஆன் ஆகி போயிட்டேன். ஸோ திரும்பி அந்த எப்பயுமே என்ட்ரன்ஸில் வந்து அங்கே நிற்பாங்க ஒரு மேனேஜரு. ஸோ அன்றைக்கி பார்த்தா அங்கே இல்லை. யாராவதுகிட்ட கேட்டுட்டு கூட நம்ம மேனேஜரை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். திரும்பி பார்த்தாக்கா அவங்களே அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வந்துட்டு கேஷ் பே பண்ணுற இடத்துல போய் நிறுத்தி வச்சுட்டு இவங்களுக்கு பில்லு போட்டு அனுப்பிச்சி விட்ருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. திரும்பி வந்து அப்புறம் நான் கேட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, என்ன நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, அவங்களே வந்து நிற்க சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவங்களே வந்து ட்ராலி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிற்க சொல்லிவிட்டு நீங்கள் இங்கேயே பில்லு போட்டுக்கோங்க, பில்லு போட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 years பேக்கில் வந்து நான் கண்டிப்பாக இது மாதிரிலாம் பேசியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் இப்போலாம் வந்து அது மாதிரி நான் கொஞ்சம் பேச கற்றுட்டேன். நம்ம பக்கம் நியாயமாக இருக்குன்னா நம்ம பேசினாக்கா கண்டிப்பாக இப்போ நான் அதை மேனேஜரை பார்த்து பேசுகிறேன்னு சொல்லவே தான் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே தப்பு இருந்ததாக அவங்க உணர்ந்து அந்த ட்ராலி எடுத்துகிட்டு வந்து அங்கேயே நவுத்தி வச்சுட்டு பில்லை போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க. அப்போ யார் மேலே தப்பு இருக்கு? அவங்க மேலே தானே தப்பு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் பேசலாம், பேசியே ஆகணும். அப்போ தான் நமக்கான நியாயம் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கணுமோ அது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே பாய். ஸோ இந்த இன்சிடென்ட் ஷேர் பண்ணணுன்ட்டு எனக்கு தோணுச்சு, அதுதான் ஷேர் பண்ணேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பாய்.